ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. எப்படி போயிட்டுருக்கு தீபாவளிலாம்? நல்லா போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஷாப்பிங்லாம் முடிச்சிருப்பீங்க. இனிமேல் பலகாரம் செய்கிறது தான் பாக்கி இல்லை. நாங்கள் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து தீபாவளி ஸ்பெஷலாக போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரமாக ஒரு ஸ்நாக் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மைதா 2 கப், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ட்ரை கோகனட் 1/4 கப், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், சுகர் 2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நம்ம ஒரு மகாராஷ்டிரியன் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஹாட்டான ஆயில் ஊற்றி பிசையணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் காய்ச்சிக்கலாம். இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த உப்பு எல்லாத்தோடையும் கலக்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இந்த சூடான எண்ணெயை இதில் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் எதுக்கு நம்ம ஊற்றுறோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் இந்த சூடாக எண்ணெய் ஊற்றி பிசைகிறது. நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைகிறோம்ல, இந்த மாவு நம்ம பிடிச்சோம்னாக்கா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே உதுத்து விட்டாக்கா உதிர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான பதத்துக்கு நீங்கள் முதல்ல எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு இது மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்குங்க. இப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி இதுக்கு மேலே ஒரு துணி ஒன்று போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ட்ரை கோகனட் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, முழு தனியா போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இதுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆம்ச்சூர் பவுடர் போடுறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்குங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்குங்க. பிரித்து எடுத்துக்கிட்டு நல்லா கையாலேயே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சிட்டு நல்லா நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு கொஞ்சம் மாவு போட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெருசாக திரட்டிக்கணும். நல்லா மெலிசாக திரட்டணும். ஒரு ஓவல் ஷேப் வர மாதிரி நீங்கள் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க.
மாவை வந்து இந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கிங்க. இதை மேலேயும் கீழே ஒரு கத்தி வச்சு வெட்டிக்கிங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு ஆக்கிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் புளி சட்னி செஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் தடவிக்கலாம். புளி சட்னி வந்து ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் புளியை கரைச்சி திக்காக பல்ப் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் காய்ச்சிக்கணும், அவ்வளவுதான். இதை நல்லா நம்ம தடவிக்கிட்டு நம்ம மசாலா செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் எடுத்து நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த எட்ஜிலேருந்து நீங்கள் வந்து இதை டைட்டாக நல்லா சுருட்டிக்கணும். நல்லா அழகாக ரோல் பண்ண வரும். நீங்கள் நல்லா நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிக்கணும் டைட்டாக. இப்போ வந்து ஈவனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்காம வந்து ரோல் பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த சைடை வந்து வெட்டி எடுத்துடுங்க. பாக்கி இதை வந்து நல்லா அழகாக துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னொரு போர்ஷன் மாவு எடுத்து வச்சோம்ல, அதையும் இதே மாதிரியே செஞ்சு வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சதை வந்து நீங்கள் உங்கள் உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப்பாகவும் இருக்கும். நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். ஏன்னா இது கடலை மாவும் மைதாவும் இருக்கிறதுனால அது உள்ளாரெல்லாம் வேகணும். இந்த ஸ்நாக் வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுக்கு பக்கர்வாடின்னு சொல்லுவாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக, காரமாக, கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா நார்த் இந்தியன் மிட்டாய் ஷாப்லேயும் கிடைக்கும். பக்கர்வாடி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பலகாரத்தோட இதை மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. ஓகே, see you, bye bye.